Welcome students. Today's class 11th Mathematics Chapter 2 Basic Algebra. Today's class is quadratic functions. So உங்களுக்கு quadratic functions அப்படிங்கிறது நீங்கள் lower classலேயே படிச்சிருப்பீங்க. ax ஒரு function p of x equal to ax square plus bx plus c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோங்களா quadratic function. ஸோ இதில் இந்த a b c இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். p of t equal to 0 சம்திங் இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் டீன்னு ஏதாவது ஒரு நம்பர் டீங்கிறது பிலாங்ஸ் டு ஆரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சதுன்னா இந்த டீங்கிறது ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்களா, ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் p of x equal to ax square plus bx plus c அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு 2ன்னு இருக்குங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனில் 2 ரூட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸில் பார்த்தாங்களா. ஸோ இப்போ அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? லெட் ஆல்ஃபா பீட்டா, இங்கே பாருங்கள் நான் ரூட்ஸுங்கிறது ஆல்ஃபா பீட்டா be the roots, then the quadratic equation is, இதை நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b பை a. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. b பை a, அதாவது உங்களுக்கு மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னதுங்க பி டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு உங்களுக்கு என்னங்க வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன எழுதிக்கலாம், சி டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாமே லோயர் கிளாஸில் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். இது எப்படி இதனோட ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ நம்ம இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இதனோட டிஸ்கிரிமினன்ட் டீன்னு எடுத்துக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் நீங்கள் என்ன சொல்லலாம் டெல்லுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? நாங்கள் டீன்னு எடுத்துக்கிட்டேன். டி ஈக்குவல் டு இந்த டிஸ்கிரிமினன்ட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதுதான் உங்களுக்கு டிஸ்கிரிமினன்ட். சரிங்களா? இப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரூட்ஸ் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், அது ரியலா இல்லை உங்களுக்கு நாட் ரியலா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பாருங்கள், இந்த டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவ்ல கிடைச்சிது அப்படின்னா, சரிங்களா, அதாவது டி கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த ரூட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸுமே வந்து ரியல் ரூட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் அந்த ரூட் வந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். சரிங்களா? ஸோ ரியல் ரூட்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்டிங்க்ட்னா வேறு டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், அதனோட கர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ். பாருங்கள், நான் கர்வு போட்டு காமிக்கிறேன். இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த கர்வு நான் போட்டிருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும், 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், அந்த டிஸ்கிரிமினன்ட் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சதுன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் ரெண்டுமே ரியல் ரூட்ஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஈக்குவல் சேமாக இருக்கும் ரெண்டும். சரிங்களா? டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். பேரபோலா பாருங்கள், டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே பாயிண்டில் உங்களுக்கு டச் பண்ணிட்டு போகும். சரிங்களா? ஸோ கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகும். அடுத்தது பாருங்கள்,
வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ நெகட்டிவில் கிடைச்சிது அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ், உங்களுக்கு ரியல் ரூட்ஸ் கிடைக்காது. ஸோ சம்திங் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுங்கிறது நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் தான் படிப்பீங்க. ஸோ நோ ரியல் ரூட்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரியல் ரூட்ஸ் இல்லாத அதர் தென் ரிமைனிங் ரூட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ டஸ் நாட் மீட் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு கர்வு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேயே மீட் ஆகாது. இந்த பேரபோலா இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது இந்த கர்வு வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூசேஃபில் தான் கர்வு வரும். ஸோ உங்களுக்கு இந்த கர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகாது. மேலாப்லேயே உங்களுக்கு என்ன ஆகிடும், கட் பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட்டு சம், கன்ஸ்ட்ரக்ட் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் 7 and -3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிவன் ரூட்ஸ் ஆர் 7 -3. ஸோ உங்களுக்கு 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் 2ஆக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. 7 -3 4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 7 × -3 -21 கிடைக்கும். therefore the quadratic equation is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0ங்களா. x square minus 4 into x minus 21 equal to 0. ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஆல்ஃபா பீட்டாங்கிறது 2 ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது பேசிக் சம் தான். அடுத்தது செகண்ட் பாருங்கள். எ குவாட்ராட்டிக் பாலினோமியல் ஹேஸ் one of its zeros 1 plus root 5 and it satisfies p of 1 equal to 2. find the quadratic polynomial அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது இப்போ இங்கே பாருங்கள், 1 ரூட் கொடுத்துட்டாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஒரு பாலினோமியல் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பாலினோமியல் வந்து p of 1 equal to 2 அப்படிங்கிற கண்டிஷனை உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பாருங்கள், p of 1 equal to 2 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா அந்த குவாட்ராட்டிக் பாலினோமியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 + √5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1 + √5 நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.1ல் ரேஷனல் இரேஷனல் எல்லாம் பார்த்துட்டோம். √5ங்கிறது உங்களுக்கு என்ன நம்பருங்க, இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்குங்க, இரேஷனல் தான் கிடைக்கும். இப்போ 1 + √5 அப்படிங்கிறது உங்களுக்கு இரேஷனல் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், காஞ்சுகேட் ஆஃப் த இரேஷனல் நம்பர் இஸ் ஆல்சோ ஏ ரூட் ஆஃப் த பாலினோமியல். இப்போ இரேஷனல் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட காஞ்சுகேட்டுங்கிறது என்னதுங்க, 1 - √5 தானே காஞ்சுகேட். 1 + √5க்கு காஞ்சுகேட் 1 - √5. அது வந்து அனதர் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் நான் சைடில் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ஃபாங்கிறது 1 + √5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இரேஷன் நம்பரோட காஞ்சுகேட்டு இன்னொரு அனதர் ரூட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1 - √5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. உங்களுக்கு குவாட்ராட்டிக் பாலினோமியல் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 ரூட்ஸ் தான் இருக்கும். அந்த 2 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் த ரூட்ஸ் போடலாங்களா. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா +5 √5 -√5 கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, தட் இஸ் a + b a - b ஃபார்முலா போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா √5 த ஹோல் ஸ்கொயர்னா 5 ஆகிடுமா, 1 - 5னா உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், குவாட்ராட்டிக் பாலினோமியல் கேட்குறாங்க. p of x equal to k into x square minus sum of the roots into x plus product of the roots அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா குவாட்ராட்டிக் பாலினோமியல் அப்படின்னா p of x equal to k into அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு கோஎஃபிஷியன்ட் கேவால் கூட உங்களுக்கு என்ன ஆயிருக்கலாம், மல்டிப்ளை ஆகி வந்திருக்கலாம் உங்களுக்கு பாலினோமியல். இங்கே பாருங்கள், p of x equal to 2x² minus 4x plus 8 அப்படிங்கிற இந்த பாலினோமியல் இருக்குங்களா. இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்து பாருங்களேன். 2 × x² minus 2x plus 4. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பாலினாமியல் எப்படி இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை ஆகி வந்திருக்குங்களா. ஸோ இதை நம்ம கேங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா k × x² minus sum of the roots into x plus product of the roots அப்படிங்கிற மாதிரி எழுதலாங்களா. ஸோ உங்களுக்கு குவாட்ராட்டிக் பாலினோமியல் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட்டால் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி கூட வரலாம். அதனால் p of x equal to k into x² minus alpha plus beta 2 into x.
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு -4 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வந்து P(1) = 2ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், given that P(1) = 2 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், x = 1ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. P(1) = k × 1² - 2 × 1 - 4. இப்போ P(1)ங்கிறது 2ங்களா? ஸோ 2 = k × சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், 1 - 2 - 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ அங்கே 2 = -5k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -5k 2, k = -2/5ங்களா? ஸோ P(x) = ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் கேவோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா -2/5 × x² - 2x - 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஷின். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² + √2x + 3 = 0. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் எ குவாட்ராட்டிக் பாலினோமியல் வித் ஜீரோஸ் 1/0ங்கிறது உங்களுக்கு ரூட்டுன்னு தான் அர்த்தம். ரூட்டுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், ஜீரோஸ்னு சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். 1/α 1/β அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. given that alpha betaங்கிறது roots of the quadratic equation x² + √2x + 3 = 0. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷனா? இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா + பீட்டா = -b/aங்களா? -bங்கிறது -√2/1. ஸோ √2 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா c/a 3/1 = உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க, 3ன்னு கிடச்சிருச்சிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதனோட ரூட்ஸ் எப்படி இருக்கணுங்க, 1/α 1/βவோட ரூட்ஸ் இருக்கிற மாதிரி குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லெட் 1/α + 1/β அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1/α + 1/β = கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பீட்டா + ஆல்ஃபா / βன்னு வருங்களா? ஸோ பீட்டா + ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா + பீட்டானாலும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ பீட்டா + ஆல்ஃபாவுக்கு பதிலாக √2ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ 1/ இப்போ அடுத்தது 1/α + 1/βங்கிறது -√2/3ன்னு உங்களுக்கு கிடச்சிருச்சு. 1/α β அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1/α β = 1/α βக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துங்க, 3ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ஜீரோஸ் 1/α 1/β இஸ். உங்களுக்கு இதுக்கு ஈக்குவேஷன் எப்படிங்க எழுதுவீங்க, இந்த 1/ஆல்ஃபாங்கிறது 1 ரூட்டு, 1/βங்கிறது 1 ரூட்டுங்களா? x² - sum of the roots into x plus product of the roots = 0ங்களா? குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஷினே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க, =0ன்னு தானே இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் =0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. இப்போ x² - sum of the rootsனால் உங்களுக்கு என்னங்க இருக்குது, 1/α 1/β தானே இங்கே ரூட்ஸு. அப்படின்னா 1/α + 1/β × x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் 1/α β அப்படின்னு சொல்லி வந்துடுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து 1/α + 1/βங்கிற வேல்யூ தேவைப்படுறதுனால இங்கே பாருங்கள் 1/α βவோட வேல்யூ நம்மளுக்கு தேவை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், லேட்டாக 1/α + 1/βக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 1/α βக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1/α + 1/βனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா β + α/α βன்னு வந்துடுங்களா? into x plus 1/α β = 0. ஸோ இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. x² மைனஸ் இந்த வேல்யூக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம், -√2/3 × x ப்ளஸ் 1/α βங்க பாருங்கள், ப்ளஸ் 1/α βக்கு வந்து வேல்யூ 1/3ங்களா? ஸோ ப்ளஸ் 1/3 = 0. இப்போ அடுத்தது பாருங்கள், இது 3ங்கிறது காமனாக எடுத்துக்கலாங்களா, டிவைடில் எடுத்துக்கலாங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக நான் போட்டுட்டேன். ஸோ இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x² - × - +√2x + 1
டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3x² + √2x + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். If 1 root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is double the other root, then show that k equal to 2 or minus 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1 root வந்து இன்னொரு ரூட்டோட டபுள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. k into x minus 1 the whole square equal to 5x minus 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த x minus 1 the whole square a minus b the whole square ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. தட் இஸ் a² + b² minus 2ab ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா k into x² + 1 minus 2xன்னு கிடைக்கும். 5x minus 7 ஈக்குவல் டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேவை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா kx² + k minus 2kx ஈக்குவல் டு 5x minus 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 5x minus 7 இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா kx² minus 2kx, 5x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5x ப்ளஸ் k, இந்த -7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +7 மாறிடும். நான் அரேஞ்ச்மெண்ட்டில் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதிட்டேன். அடுத்தது பாருங்கள், இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் நீங்கள் எழுதிக்கணும். x² x கான்ஸ்டன்ட் டேர்ம் வர மாதிரி k into x². இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து எக்ஸை காமனாக வெளியில் வச்சுக்கோங்க, மைனஸை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. -2k + 5 into x ப்ளஸ் k + 7 அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மாக வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்தது உங்களுக்கு கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 root is double the other அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது வந்து உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குதுங்களா, x² அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரூட்ஸில் 1 root is double the other அப்படின்னா 1 root ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரூட் எப்படி இருக்கும், அந்த ரூட்டை விட 2 டைம்ஸ் இருக்கும். அப்படின்னா 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. லெட் ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபா பி த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள், ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு -b/a. -b/aங்களா ஃபார்முலா. ஸோ மைனஸ் ஆஃப் பிங்கிறது எவ்வளோங்க வந்து -2k + 5 டிவைடட் பை k. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது மைனஸுங்கிறது உங்களுக்கு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் நான் முன்னாடி போட்டுக்கிட்டேன். b/a பிங்கிறது பாருங்கள் -2k + 5. இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ்னு எடுத்துக்கணும், நீங்கள் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நான் மைனஸை போட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் மைனஸை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங் ஆகிடும். சரிங்களா? ஸோ மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, பிங்கிறது -2k + 5 டிவைடட் பை ஏங்கிறது k. ஸோ அடுத்தது பாருங்கள் 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2k + 5 டிவைடட் பை k. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது ஆல்ஃபாங்கிறது 2k + 5 டிவைடட் பை 3k. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபாங்கிறது c/a, k + 1 டிவைடட் பை k அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 2 ஆல்ஃபா² ஈக்குவல் டு k + 7 டிவைடட் பை k அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த ஆல்ஃபா² பதிலாக நீங்கள் 2k + 5 டிவைடட் பை 3kவை சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 2 into 2k + 5 divided by 3k the whole square equal to k + 7 divided by k அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 2 into 2k + 5 the whole square divided by 3 ஸ்கொயர்னா எவ்வளோங்க வரும், 9k². இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர், which is equal to k + 7 divided by k. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 2 into 2k + 5 the whole square a + b the whole square 4k² + 25, that is a² + b² + 2ab ஃபார்முலா ஈக்குவல் டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா k + 7 அப்படியே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இது அப்படி இந்த சைடு கொண்டுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேவையும் இங்கேயே கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1k மட்டும் கேன்சல் ஆகிடுங்களா, k² இங்கே ஒரு k கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 9k into k + 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2 இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8k² + 50 + 40k ஈக்குவல் டு 9k² + 63kன்னு வரும். இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள், எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 9k² இருக்குது, இங்கே 8k² இருக்குது. எங்கே ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதோ லோயஸ்ட் வேல்யூ அந்த சைடு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மைனஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் நெகட்டிவால் மைனஸ் பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 9k² + 63k இதெல்லாம் இந்த சைடு வந்துச்சுன்னா -8k²
-50 -40k ஒன் சைடு உங்களுக்கு என்னவாயிடும் 0ன்னு ஆகிடுங்களா. ஸோ அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். k² + 23k -50 = 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை. ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -50 உங்களுக்கு மிடில் டேர்ம் வந்து 23ன்னு வருதுங்களா. ஸோ உங்களுக்கு பாருங்கள் 25 × 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -15 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 23ன்னு கிடச்சிருங்களா. ஸோ k - 2 k + 25 = 0. ஸோ k - 2 = 0, k + 25 = 0. ஸோ k = 2 or k = -25. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் சம். இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - a + 1 × x + a - 1 = 0 is equal to the product. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், உங்களுக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 ரூட்ஸ் இருக்குங்களா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 ரூட்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தென் ப்ரூவ் தட் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - a + 1 × x + a - 1 = 0. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. மைனஸ் ஆஃப் பிங்கிறது -a + 1 டிவைடட் பை ஏங்கிறது உங்களுக்கு 2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா a + 1 டிவைடட் பை 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு a - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா. தட் இஸ் c/aக்கு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். a - 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஆல்சோ கிவன் தட். ஸோ இப்போ தான் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 ரூட்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. இப்போ இது எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாங்களா. a + b த ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும்தான் தேவை. இதை நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துருங்களா. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எகைன் ஒரு 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. சரிங்களா. in equal to alpha beta the whole square வந்துரும். இப்போ alpha plus beta the whole square minus 4 alpha beta equal to alpha beta the whole square னு இருக்கு. இப்போ பாருங்க, alpha plus beta the whole square minus 4 times of alpha beta னு இருக்கு பார்த்தீங்களா. அதை alpha beta the whole square இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க. மைனஸ் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக a + 1 த டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, a + 1 டிவைடட் பை 2, ஆல்ஃபா பீட்டாங்கிறது a - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்களா. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். பாருங்கள், a + 1 டிவைடட் பை 2 whole square minus a - 1 divided by 2 whole square equal to 4 into a - 1 divided by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துலையே சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த டேர்ம் ரெண்டையும் இந்த சைடு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா. a + 1 the whole square divided by 4 minus a - 1 the whole square divided by 4 equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 into a - 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் காமன் டிவைடில் 4 காமனாக எல்சிஎம் 4 வரணுங்கிறதுக்காக நான் 2 சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. ஸோ
இப்போ பாருங்கள் காமனாக எல்சிஎம் 4ன்னு எடுத்துக்கலாங்களா a + 1 the whole square எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா a² + 1 + 2a மைனஸ் ஆஃப் a² + 1 - 2a ஹோல் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2a - 2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் a² போயிடும் +1 - 1 போயிடும் 2a minus of minus plus 2a. So 2a plus 2a divided by 4 equal to 2a minus 2 கிடைக்கும். 4a divided by 4 equal to 2a minus 2. So 4 cancel ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும் a equal to 2a minus 2 கிடைக்கும். ஸோ இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும். ஸோ ஏவை அந்த சைடு கொண்டு போயிடுங்க 2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க 2 equal to 2a minus a. ஸோ அப்போ a equal to 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருங்களா. Next, sixth sum. Find the condition that one of the roots of ax² plus bx plus c may be first negative of the other, second thrice the other, third வந்து reciprocal of the other அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு கண்டிஷன் வந்து ax² plus bx plus c இல்லை நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுங்களா 2 ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் ax² plus bx plus c equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -p/aங்களா, ஆல்ஃபா இன்டூ பீட்டா அப்படின்னா c/a சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். இந்த ax² plus bx plus cங்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ 1 ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் 1 ரூட்டுங்கிறது ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னொரு ரூட் உங்களுக்கு எப்படி இருக்குங்க மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குங்களா. ஸோ இப்போ ஆல்ஃபாங்கிறது 1, லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா அண்ட் மைனஸ் ஆல்ஃபான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, லெட் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலும் ரெண்டும் கரெக்டு தான் சரிங்களா. இப்போ ஆல்ஃபாங்கிறது 1 ரூட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு ரூட்டு நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னா இந்த பீட்டாங்கிறது நீங்கள் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க மைனஸ் ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி, இது அப்படியே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுங்க, சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு minus b/a. ஸோ 0 equal to minus b/aன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ b equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எப்போவுமே இந்த நெகட்டிவ் ஆஃப் த அதர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல், இந்த மாதிரி டேர்முக்குலாம் நீங்கள் ஒரே கண்டிஷன்லேயே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இப்போ நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆகும் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சம் ஆஃப் த ரூட்ஸை போட்டு சிம்ப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிஷன் கிடச்சிரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் த்ரைஸ் த அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ த்ரைஸ் த அதர்னா 1 ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரூட்டு 3 ஆல்ஃபா. ஸோ இப்போ பீட்டாங்கிறது 3 ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா. லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா 3 ஆல்ஃபா சரிங்க. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸில் பீட்டாவுக்கு பதிலாக 3 ஆல்ஃபான்னு போடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் b/aன்னு வந்துருங்களா. alpha plus 3 alpha equal to minus b/a, 4 alpha equal to minus b/a, alphaங்கிறது minus b divided by 4a அப்படி சொல்லி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா இன்ட்டு 3 alpha equal to c/a, 3 alpha square equal to c/a, 3 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க மைனஸ் b/4a the whole square equal to c/a அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 into b² by 16a² equal to c/a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 3b² equal to 16a² c divided by a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிடுங்க அந்த சைடு. 3b² equal to கேன்சல் பண்ணுங்கள் 1a மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 16ac அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் பாருங்கள் 3b² equal to 16ac அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபைண்ட் த கண்டிஷன் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் இருக்கும். செகண்ட் கொஷினுக்கு பாருங்கள் b equal to 0, தேர்டு கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு b equal to 0, செகண்ட் கொஷினுக்கு 3b² equal to 16ac அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷினை பாருங்கள் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூட் வந்து இன்னொரு
அந்த ரூட்டோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஒன் ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரூட் பீட்டாவை 1/α அதனோட ரெசிப்ரோக்கல் 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. ஆல்ஃபா இன்ட்டு 1/ஆல்ஃபாங்கிறது c/a. ஸோ இந்த ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 = c/a a = c அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சம் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். த்ரைஸ் த அதர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 2 கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. சம்மு, ப்ராடக்ட்டு, ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7th sum. இஃப் த ஈக்குவேஷன்ஸ் x² minus ax plus b equal to 0 and x² minus ex plus f equal to 0 have one root in common, and if the second equation has equal roots, then prove that ae equal to 2 into b plus f அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ax² minus x² minus ax plus b equal to 0, இது ஒரு ஈக்குவேஷன். x² minus ex plus f equal to 0. சரிங்களா? இப்போ இந்த போத் த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனுக்கும் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஈக்குவேஷனுக்குமே 1 ரூட் காமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா. இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போத் த ஈக்குவேஷனுக்குமே வந்து உங்களுக்கு 1 ரூட் காமன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா நான் காமனாக எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு கண்டிஷன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபாவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதில் லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட கண்டிஷன் படி இந்த செகண்ட் ரூட்டை பற்றி நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் எதுவுமே சொல்லாதனால நீங்கள் பீட்டான்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த ரூட்ஸ்க்கு ஆல்ஃபான்னு எடுத்துட்டாங்களா, சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b/aங்களா, a/1. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது a, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா b மட்டும் கிடச்சிருங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் e/1னா ஈன்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் 2α ஈக்குவல் டு e கண்டிஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபாங்கிறது f, ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னா fன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்மளோட ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ae equal to 2 into b plus fன்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ RHS equal to ae equal toன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2α அப்படின்றது ஏவோட வேல்யூ ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க. பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ இதில் ae ஈக்குவல் டு 2 into b plus fங்களா. ஸோ aeங்கிறது LHS தான், நாங்கள் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இதை LHSன்னு மாற்றிக்கோங்க. LHS எடுத்துக்கோங்க. ae ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன். ஏங்கிறது எவ்வளோங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்களா, 1ஓட ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஈக்கு பதில் 2α இருக்குங்களா. ஸோ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க, ஈயோட வேல்யூ 2α அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2α² ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். இப்போ 2வை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 into α² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக கூட 2வை வச்சுக்கிட்டு ஆல்ஃபா மட்டும் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஓகே. இப்போ α² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், α² பதில் fன்னு போடலாங்களா. அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதில் b, செகண்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 2 into f plus b, so which is equal to 2 into b plus f. so ae equal to 2 into b plus f. ஸோ நம்மளோட கண்டிஷன் வந்துருச்சுங்களா. ஸோ இதானே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ae equal to 2 into b plus f. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 8th question. Discuss the nature of roots of ஃபஸ்ட்டு -x² + 3x + 1 = 0. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்கிரிமினன்ட் d = b² - 4ac. சரிங்களா. ஸோ d² - 4ac
greater than 0னா real and distinct, equal to 0னா real and equal, less than 0னா has no real roots. சரிங்களா? ஸோ நம்ம இந்த கண்டிஷன்லாம் பார்த்தாங்களா? less than 0, equal to 0, greater than 0க்கு நான் கண்டிஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏங்கிறது எவ்வளோங்க? -1. இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏங்கிறது -1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிங்கிறது 3, சிங்கிறது 1. சரிங்களா? எடுத்துக்கோங்க. இப்போ d = b² - 4ac சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 9 + 4 கிடைக்கும் 13 greater than 0. ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் 4x² - x - 2 = 0. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது 4, x² கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது -1, சிங்கிறது -2. இப்போ டிஸ்கிரிமினன்ட் போடுங்க. b² - 4ac. ஸோ -1 the whole square -4 into ஏவுக்கு 4, சிக்கு -2 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 1 + 32 = 33 greater than 0. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட்னு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் கொஷின் 9x² + 5x = 0. ஸோ இப்போ பாருங்கள் ஏங்கிறது 9, பிங்கிறது 5, சிங்கிறது உங்களுக்கு 0, கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. சரிங்களா? இப்போ b² - 4ac சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 25ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. greater than 0, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட். இங்கே இதில் எல்லா ரூட்ஸுமே ரியல் அண்டு டிஸ்டிங்க்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வித்தவுட் sketching the graph, find whether the graphs of the following functions will intersect the x-axis and if so how many points அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிராஃப் இந்த மாதிரி இப்போ இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்க ஒய்யோட வேல்யூ கிடைக்குங்களா? எக்ஸுக்கு 0 போடலாம், எக்ஸுக்கு 1 போடலாம், எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்களா? இதையெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்வு வரைவீங்களா? y = x² + x + 2க்கு ஒரு கர்வு நம்ம வரையலாங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி கிராஃப் வரையாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுதா பண்ணலையா, அப்படி பண்ணுச்சு அப்படின்னா ஹவு மெனி பாயிண்ட்ஸ், எத்தனை பாயிண்ட்ஸில் உங்களுக்கு இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிமினன்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஏவுக்கு 1, பிக்கு 1, சிக்கு 2ங்களா? x² கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ d = b² - 4ac சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1 - 8ன்னு கிடைக்கும். -7 less than 0. less than 0நாவே it has no real roots. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிமினன்ட் வந்து less than 0வாக இருந்தால் கிராஃப் does not intersect the x-axis. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி x-axis இன்டர்செக்ட் ஆகாத உங்களுக்கு மேலேயே கட் ஆகி போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் y = x² - 3x - 7. ஏவுக்கு x² கோஎஃபிஷியன்ட் 1, பிக்கு -3, சிக்கு -7. டிஸ்கிரிமினன்ட் போடுங்க. b² - 4ac சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 37 greater than 0. ஸோ இட் ஹேஸ் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகி போகும். எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும். ஸோ கிராஃப் இதே மாதிரி வராது. நான் சும்மா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டு காமிக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? 2 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் ஒய்யோட வேல்யூ, எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க ஒய்யோட வேல்யூ பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் அதை சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப் நீட்டாக வரையும். ஸோ உங்களுக்கு அந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் டயக்ராம் போட்டு காமிச்சேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிமினன்ட் greater than 0 அப்படின்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருக்கும். இன்டர்செக்ட் ஆட்டு 2 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகும். நீங்கள் இதை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு y = x² + 6x + 9ல் பாருங்கள் ஏங்கிறது 1, பிங்கிறது 6, சிங்கிறது 9. இப்போ டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac ஈக்குவல் டு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 0ன்னு கிடைக்குது. ஸோ இட் ஹேஸ் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி டச் பண்ணி உனக்கு என்ன ஆகிடும்? பெண்ட் ஆகி மறுபடியும் மேலே போயிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கர்வு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டு காமிச்சேன். சரிங்களா? ரைட் f(x) = x² + 5x + 4 இன் கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. f(x) = x² + 5x + 4 கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு a² + b² அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? அல்லது a² - b² எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அது உங்களுக்கு கொஷினை பொறுத்து ப்ளஸ் மைனஸ் மாறும். இப்போ பாருங்கள்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. இப்போ கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. அடுத்தது பாருங்கள் 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5/2. ஒரு 5/2 த ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி மைனஸ் நான் பண்ணுறேன். அப்போ எந்த வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னங்க இருக்குது 5ன்னு இருக்குங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 5 வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எல்லா கொஷினுமே அப்படி தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாவே a² + b² + 2ab அப்படின்னு சொல்லி தானே வருது உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் ஆகாது, அப்படியே 5/2 இருக்கும். அந்த 5/2 எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், வரக்கூடிய ஆன்சர் 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/2 தான் வரும். சரிங்களா, இது ஒரு ஷார்ட்கட். இந்த 5/2 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க, +4 அப்புறம் அப்படியே எழுதியாச்சு. சரிங்களா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் x² ப்ளஸ்ஸு அடுத்தது பாருங்கள் இந்த டேர்ம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, 5 × xன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 × x × 5/2ன்னு பிரித்து எழுதலாங்களா. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5x மட்டும் தானே வரும். நான் இந்த 5/2க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டேன் பிரித்து எழுதுறேன், ப்ளஸ் 2 × x × 5/2 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா, ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் இதை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். x² ப்ளஸ் 5x 2 × x × 5/2. 2 கேன்சல் ஆச்சுன்னா 5x மட்டும் டேரெக்டாக வந்துடும். சரிங்களா, இப்போ மைனஸ் 5² 25/4 + 4. இப்போ இது எப்படிங்க இருக்குது, a² + 2ab + b² அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. -25 ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16/4ன்னு வந்துடும். -9/4ன்னு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா வரும். சரிங்களா, x + 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் x + 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா. இதை 3/2 தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா x + 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் a² மைனஸ் b²ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு complete square form. சரிங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.11 find the complete set of values of for which the quadratic x² minus ax plus a plus 2 equal to 0 has equal roots அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் complete set of values of a for which the quadratic x² minus ax plus a plus 2 has equal roots. இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது. ஸோ இப்போ x² minus ax plus a plus 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் x² கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் A, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் B, கான்ஸ்டன்ட் டேர்மை கேபிட்டல் Cன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீ அதுக்கு முன்னாடி b² minus 4ac அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மால் லெட்டரில் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ அங்கே ஆல்ரெடி ஸ்மால் லெட்டரில் இந்த ஏங்கிறது இங்கே ஒன்று இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் கேபிட்டல் ஏபின்னு எடுத்துக்கிட்டேன் டிஸ்கிரிமினன்ட்டு. இப்போ ஏபிசி எடுத்துக்கோங்க கான்ஸ்டன்ட்டாக, அதாவது x² கோஎஃபிஷியன்ட்டு 1 a ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஏங்கிறது b, கான்ஸ்டன்ட் டேர்மு c ஈக்குவல் டு a + 2. சின்ஸ் த ஈக்குவேஷன் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ், ஈக்குவல் ரூட்ஸ்னால் b² minus 4ac ஈக்குவல் டு 0ங்களா. ஸோ இப்போ b ஸ்கொயர் பண்ணுங்கள், வேல்யூவில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், a² minus 4a minus 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இதனோட ரூட்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் உங்களுக்கு எத்தனை ரூட்ஸுங்க கிடைக்கும், a² minus 4a minus 8 ஈக்குவல் டு 0க்கு 2 ரூட்ஸ் கிடைக்குங்களா. இப்போ 2 ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபார்முலா போட்டு தான் ஃபேக்டரைஸ் மெத்தடில் போட முடியாது. உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டில் வர்றதுனால உங்களுக்கு ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் -4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 நம்பர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் சின்னு எடுத்துக்கிட்டேன் டிஃப்ரென்ஸுக்காக. ஏவுக்கு 1, அதாவது a² கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்தது ஏவோட கோஎஃபிஷியன்ட் பிங்கிறது -4, சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் -8ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ
ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு இருக்குங்களா, ஏ ஈக்குவல் டு தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x minus 8 equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்களா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு இருக்கிறனால ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2ஏன்னு ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by 2 into a. So 4 plus or minus square root of 16 plus 32 divided by 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்ப்ளை பண்ணுங்கள். 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 4 into 12 divided by 2. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் 48 எடுக்கணும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. இதில் 4 வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2ஆக மாறிடும். 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 12 divided by 2னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்துக்கலாங்களா. இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 2 into 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 divided by 2னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12னு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் ரூட் 12 2 மைனஸ் 2 ரூட் 12 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கனாலும் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவல் ரூட்ஸாக கிடைச்சிரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாலினோமியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், the பாலினோமியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா we call an expression of the form an x power n plus an minus 1 x power n minus 1 plus dot 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 plus a naught is called polynomial in the variable x. ஸோ இப்போ இதில் வேரியபிள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த பாலினோமியல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பவரில் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்குவோம். வென் ஏஎன் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இந்த ஏஎன் மைனஸ் 1 ஏ நாட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா. ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஏஎன், எக்ஸ் பவர் n மைனஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட் ஏஎன் மைனஸ் 1, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏஎன்னுங்கிறது உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலினோமியலோட டிகிரி நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் ஏஎன்னுங்கிறது 0ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லுமே உங்களுக்கு 0 ஆகிடும். அடுத்த டிகிரி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாலினோமியல் அப்படின்னு சொல்லி, அந்த பாலினோமியலோட டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாருங்கள், வென் ஏஎன் நாட் ஈக்குவல் டு 0, இந்த ஏஎன்னுங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த பாலினோமியலோட டிகிரி n அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. த நம்பர்ஸ் ஏ நாட் A1 அப் டு ஏஎன்னுங்கிறது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த பாலினோமியல். ஸோ இந்த பாலினோமியலோட கோஎஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கலாம். சரிங்களா. ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம், ஒரு பிலாங்ஸ் டு ஆருங்கிறது ஏதாவது ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த ஏ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது கூட எக்ஸு சேர்ந்துருக்காது, வெறும் ஒரு நம்பர் மட்டும் இருக்கும், அதனால் அதை நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ஏஎன்னுங்கிறது லீடிங் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா. அடுத்தது ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு மெயினாக வந்து இந்த பாலினோமியல் ஃபங்க்ஷனோட டிகிரி தான் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த டிகிரி பாருங்கள், இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 x பவர் 7 மைனஸ் 5 x பவர் 5 ப்ளஸ் 20 ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 1.22 ஈஸியாக பாலினோமியல். இது ஒரு பாலினோமியல். இந்த 1.22ங்கிறது உங்களுக்கு என்னங்க இருக்கும், ஏ நாட். இந்த 7ங்கிறது A1, 20 ரூட்டுங்கிறது A2, மைனஸ் 5ங்கிறது A3, 100ங்கிறது A5. A5ங்கிறது தான் உங்களுக்கு லீடிங் டேர்ம். சரி, தட் இஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா. இப்போ இதில் ஹையஸ்ட் பவர் பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பவரில் வந்து 6 எல்லாம் விட்டு போயிடுச்சு. 7, அதுக்கடுத்து 6, 5, 4, 3, 2, 1. சரிங்களா. இப்போ இது எக்ஸ் பவர் 1, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், எக்ஸ் கியூப் இருக்கணும், எக்ஸ் பவர் 4 டேர்ம் இருக்கணும், எக்ஸ் பவர் 5 டேர்ம் இருக்கணும், எக்ஸ் பவர் 6 டேர்ம் இருக்கணும், எக்ஸ் பவர் 7 டேர்ம் இருக்கணும். இங்கே எக்ஸ் பவர் நம்மளுக்கு 7, 6 இல்லை, 4 இல்லை, 3 இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லை. இன்பிட்வீனில் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கான்ஸ்டன்ட்லாம் அதுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும், 0 ஆனதுனால உங்களுக்கு அந்த டேர்ம்ஸில் இல்லை உங்களுக்கு. சரிங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு இந்த டிகிரி மட்டும்தான் இருந்தால் போதும். ஸோ அந்த டிகிரியை பாருங்கள், டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர். இங்கே பவரில் எக்ஸுக்கு 1 இருக்குது, 2 இருக்குது, அடுத்தது 5 இருக்குது, 4, 3ல உங்களுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் 0 ஆனதுனால அந்த டேர்ம் முழுசு உங்களுக்கு 0 ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் பவர் 7 தான் ஹையஸ்ட் டேர்மு. ஸோ டிகிரி 7.
சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த பாலினோமியலுக்கு 17x - 3 into x plus 3 2x minus square root of 5 into x plus 2.3 இருக்குங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது. இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குங்களா, ஹையஸ்ட் டேர்ம் எக்ஸ், இதுலேயும் எக்ஸு, இதுலேயும் எக்ஸு, இதுலேயும் எக்ஸ். இந்த எக்ஸ் எல்லாம் பவரில் என்ன இருக்குங்க, எக்ஸோட பவரில் 1 1 1. இந்த பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1 + 1 2 + 1 3 + 1 4. ஸோ டிகிரி 4. சரிங்களா. ஸோ உங்களுக்கு டிகிரினா உங்களுக்கு ஹையஸ்ட் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இங்கே எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 4 தான் டிகிரி 4. ஹையஸ்ட் பவர் 5னா டிகிரி 5. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட் பவர்னால் இந்த எக்ஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு குவாட்ராட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2, இங்கே எக்ஸ் க்யூபு, அடுத்த டேர்மில் ஹையஸ்ட் பவர் 3. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. 5 + 3 8, 8 + 2 10. ஸோ டிகிரி உங்களுக்கு 10ன்னு கிடச்சிரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ P of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus dot 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 plus a naught is a polynomial function. சரிங்களா. ஸோ இப்போ இந்த பாலினோமியல் ஃபங்க்ஷனோட டிகிரி நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. அடுத்தது இந்த பாலினோமியல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலினோமியல் ஃபங்க்ஷனோட டிகிரி 1 இருந்துச்சு அப்படின்னா லீனியர் பாலினோமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டிகிரி 1னா பாருங்கள், P of x equal to ax plus b இப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 தானுங்களே. ஸோ இப்போ இது வந்து லீனியர் பாலினோமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லீனியர் ஈக்குவேஷன் படிப்போம் பின்னாடி. சரிங்களா. லீனியர் பாலினோமியல் டிகிரி 2 அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² + bx + c. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லீனியர் பாலினோமியல், தட் இஸ் குவாட்ராட்டிக் பாலினோமியல். எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2 இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து கியூபிக் பாலினோமியல் அப்படின்னா x³ + 2x² + 3 = 0 அப்படின்னா அது உங்களுக்கு P of x ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் அப்படின்னா = 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து கியூபிக் பாலினோமியல். குவார்டிக் பாலினோமியல் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி 4 இருக்கணும். இந்த பாலினோமியலோட ஹையஸ்ட் டிகிரி 4னா அது குவார்டிக் பாலினோமியல்னு சொல்லுவோம். குவிண்டிக் பாலினோமியல் அப்படின்னா அதனோட ஹையஸ்ட் பவர் பாலினோமியலோட டிகிரி வந்து 5 இருந்துச்சுன்னா அது குவிண்டிக் பாலினோமியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து P of x and Q of xன்னு சொல்லிட்டு 2 பாலினோமியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா P of x Q of x அப்படின்னு சொல்லிட்டு 2 பாலினோமியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பாலினோமியலையும் ஆட் பண்ணும்போது இதனோட டிகிரி என்னவா இருக்கும், ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது x⁴ + 3, இங்கே x⁴ + 2 இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் 5 டிகிரி வந்து 5ன்னு கிடைக்கும். இதனோட டிகிரி எப்படி அப்படின்னா உங்களுக்கு இதில் ஹையஸ்ட் பவர் 4ங்களா, இதில் ஹையஸ்ட் பவர் 5ங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதனோட டிகிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சம் ஆஃப் தட் இஸ் டிகிரி ஆஃப் P of x + Q of x ஈக்குவல் டு உங்களுக்கு அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அட்மோஸ்ட் த மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் P of x and Q of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் டிகிரி எதுவோ அதை தான் வந்து நீங்கள் அதனோட சம்மோட டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் P of x into Q of x அதனோட டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் டிகிரி ஆஃப் P of x and Q of x. ஸோ இப்போ P of x Q of x ஓட சம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், P of x இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், P of x இது Q of x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா P + Qவோட டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ஹையஸ்ட் டிகிரி என்னதுங்க 4 3 அப்படின்னா 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனோட டிகிரி ஆஃப் அதனோட டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா இதனோட சம் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 3 + 4 7ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரேஷனல் ஃபங்க்ஷன் f of x and g of x ஆர் 2 பாலினோமியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா g of xங்கிறது நாட் 0வாக இருக்கணும். தென் f of x / g of x இஸ் கால்டு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு a real number a is said to be 0 of the polynomial f of x. ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர் a வந்து 0 of the f of x ஓட பாலினோமியல் 0 அப்படின்னா தட் இஸ் 0நாலும் ரூட்ஸ்னாலும் ஒன்று தாங்க.
ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இப்போ அந்த ஏங்கிற நம்பர் அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ 0 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஃபேக்டராக இருக்குது. இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு f of x equal to x minus a the whole power k into g of x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், இதில் இந்த x equal to ஏங்கிறது உங்களுக்கு 0வாக இருக்கும். சரிங்களா? x minus ஏங்கிறது ஃபேக்டர், x equal to a is a ரூட்டுன்னு சொல்லுவோம். இந்த பவரில் k இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். k is called மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்போவுமே ஒரு பாலினோமியல் ஃபங்க்ஷனில் அட்மோஸ்ட் n டிஸ்டிங்க்ட் ரியல் ஜீரோஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரியல் ரூட்ஸே இல்லாமலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நம்மளுக்கு மைனஸ் வராது ரியல் ரூட்ஸில். அதனால் நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு நம்மளுக்கு ரியல் ரூட்ஸு இல்லாமலும் போகலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பாலினோமியல் ஃபங்க்ஷனில் அட்மோஸ்ட் n டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில பாலினோமியலில் உங்களுக்கு ரியல் ரூட்ஸு கிடைக்காமலும் போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்லேயே நடத்தியிருந்தேன். ஒரு பாலினோமியல் ஃபங்க்ஷனோட ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் a + b × √p. இது வந்து ஒன் ஆஃப் த ரூட் அப்படின்னா அதனோட காஞ்சிகேட் a - b × √pங்கிறது அனதர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் போன எக்ஸசைஸ்லேயே வந்துட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.6. Exercise 2.6ல பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல் ஃபங்க்ஷன் f of x equal to 4x² - 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. f of x equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4x² - 25 equal to 0, 4x² equal to 25, x² equal to 25/4. ஸோ இப்போ x equal to உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5/2. சரிங்களா? Next, so therefore 5/2, -5/2 are the zeros of f of x. So zeros-நாலும் roots-நாலும் உங்களுக்கு ஒரே மீனிங் தான். சரிங்களா? If x equal to -2 is 1 root of x³ - x² - 17x equal to 22. Find the other roots of the equation அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Given x equal to -2ங்கிறது 1 root of x³ - x² - 17x - 22 equal to 0. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது -2 அப்படிங்கிறது 1 ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா பை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்கணுங்களா? ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். x³ கோஎஃபிஷியன்ட் இது ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ்லேருந்து டிவிஷனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. x²க்கு -1 -17 -22, எக்ஸுங்கிறது -2 அப்படின்னு சொல்லி ரூட் கொடுத்துருக்காங்களா? ஸோ -2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 0ன்னு போட்டுக்கோங்களா? 1 -2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 -3 × -2 +6 7 -17 + 6னா -11 வரும். -11 × -2னா +22. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், த அதர் ஃபேக்டர் இஸ் x² - 3x - 11 equal to 0ன்னு சொல்லிட்டு அதர் ஃபேக்டர் எடுத்துக்கலாங்களா? ஸோ இந்த ஃபேக்டரில் இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -11 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் விட்டுட்டு ஃபார்முலாவை டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். x² கோஎஃபிஷியன்ட் ஏங்கிறது 1, தட் இஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பிங்கிறது -3, கான்ஸ்டன்ட் டேர்மு சிங்கிறது 11 எடுத்துக்கோங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். x equal to -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac / 2a ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √53 / 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இந்த √53 எதுவும் பண்ண முடியாது. அதனால் therefore the other roots are 3 + √53 / 2, 3 - √53 / 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஃபைண்ட் த ரியல் ரூட்ஸ் ஆஃப் x⁴ equal to 16. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 4 ரூட்ஸுமே உங்களுக்கு ரியல் ரூட்ஸ்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு
4 ரூட்ஸுமே ரியல் ரூட்ஸாக வரலாம், 2 ரூட்ஸ் ரியல் ரூட்ஸாக வந்துட்டு 2 ரூட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், நாட் ஏ ரியல் ரூட்டாகவும் வரலாம், நோ ரியல் ரூட்ஸாகவும் உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ரியல் ரூட்ஸை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 16 எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இப்படி எழுதிக்கலாங்களா? 4 ஸ்கொயரை 4 ஸ்கொயர்னு எழுதிக்க, 16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0 எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 4. ரூட்டுக்குள்ளார உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அது ரியல் ரூட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ இட் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடச்சிருங்களா? ஸோ தேர்ஃபோர் த ரியல் ரூட்ஸ் ஆர் 2 அண்டு மைனஸ் 2. ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 ரூட்ஸ் இருக்குது. 4 ரூட்ஸில் 2 ரூட்ஸ் ஆர் ரியல் ரூட்ஸு, ரிமைனிங் 2 ரூட்ஸ் வந்து உங்களுக்கு நாட் ஏ ரியல் ரூட், அது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட். சரிங்களா? நெக்ஸ்ட் 4th சம்மு. Solve 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணணும் நீங்கள். 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0. a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், a plus b a minus b equal to 0. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 5x plus 3 minus x minus 1 equal to 0. இப்போ 5x plus 3 equal to 0 அப்படின்னா x equal to minus 3/5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ பாருங்கள், minus x equal to 1, x equal to minus 1 கிடைச்சிருங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ணிட்டோம். x equal to உங்களுக்கு minus 3/5, minus 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.7 சம்ம பாருங்கள். ஃபேக்டரைஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணி டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே சம்மு ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் உங்களுக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ இப்போ இதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இது ஆல்ரெடி நான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிங்கிறது 1, ஸோ 2x ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ நடுவில் ப்ளஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2x த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2x ஸ்கொயர் நான் எப்படி எழுதியிருக்கேன்? ரூட் 2x த ஹோல் ஸ்கொயர், ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2ஆக மாறும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மாறும். இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2x ப்ளஸ் 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் த பாலினோமியல் 3x ஸ்கொயர் 3x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் plus 8x plus a, then find the value of a அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், then find the value of a. இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது இந்த பாலினோமியலோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேக்டர் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாலினோமியலை இது டிவைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் டிவைட் பண்ணுறேன். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் ஏவை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், 3xஆல் மல்டிப்ளை பண்ணலாங்களா? 3xஆல் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் 3x கியூப்னு வந்துடுங்களா? 3x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 3x ஸ்கொயர், 3x
ப்ளஸ் 1 அப்படின்னு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3xன்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நீங்கள் இந்த டிவைட் லோயர் கிளாஸில் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதை டிவைட் பண்ணும்போது 3x³ வர மாதிரி நீங்கள் இங்கே ஒரு நம்பர் போடணும். 3x போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல 3x³ ரெண்டு கேன்சல் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த 3xஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x³, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x², இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3x. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா இது டோட்டலாக கேன்சல் ஆகிடுங்களா. 8 - 3 5x², 8 - 3 ப்ளஸ் 5x. இந்த ஏவை கீழே கொண்டுட்டு வாங்க. அடுத்தது பாருங்கள் 5x² ரெண்டு கேன்சல் பண்ணுற மாதிரி ப்ளஸ் 5 போடுங்க. ப்ளஸ் 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × x², அதுக்கு அடுத்தது 5 × x ப்ளஸ் 5x ப்ளஸ் 5 டிவைட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் இது கேன்சல் ஆகி போயிடும். 5 - 5x இதுவும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ a - 5 மட்டும் இருக்கும். ஸோ உங்களோட கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க x² + x + 1ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினோமியல். கண்டிப்பாக இது ஃபேக்டர் அப்படின்னா இந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் ஈக்குவல் டு 0வாக இருக்குங்களா. ஸோ சின்ஸ் திஸ் இஸ் எ ஃபேக்டர் ஸோ தேர்ஃபோர் a - 5 = 0னா a = உங்களுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.16 find a quadratic polynomial f of x such that f of 0 = 1, f of -2 = 0 and f of 1 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாட்ராட்டிக் பாலினோமியல் f of xங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்கள். கண்டிஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள் given f of -2 = 0. ஸோ இப்போ இதில் பாருங்கள் மொத்தம் 3 கண்டிஷனில் இந்த கண்டிஷனும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க f of -2, அதாவது நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சம்திங் எக்ஸுங்கிற ஒரு பாலினோமியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். f of xன்னு ஒரு பாலினோமியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு சம்திங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு -2ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது ஆன்சர் 0ன்னு கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸுக்கு -2ன்னு கொடுக்கும்போது ஆன்சர் 0ன்னு கிடைச்சது அப்படின்னா இந்த பாலினோமியல் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாலினோமியல் ஈக்குவேஷனுக்கு -2ங்கிறது 1 ரூட்டாக இருக்குங்களா. அதே மாதிரி எக்ஸுக்கு 1ன்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு வருது 0ன்னு வருது. அப்போனா x = 1ங்கிறது ஒரு ரூட்டுன்னு நம்ம சொல்லலாங்களா. எக்ஸுங்கிறது 1 ஒரு ரூட்டு தான், x = -2ங்கிறது 1 ரூட்டுன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ given f of -2 = 0னா x = -2ங்கிறது ஒரு ரூட்டு, x + 2 is a ஃபேக்டர்னு சொல்லலாங்களா. f of 1 = 0ன்னு வரது மட்டும்தான் நீங்கள் ரூட்டுன்னு சொல்ல முடியும். ஈக்குவல் டு சம்திங் வேல்யூ வரதை நீங்கள் ரூட்டுன்னு சொல்லக்கூடாது சரிங்களா. எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் x² சம்திங் ஒரு பாலினோமியலில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடச்சதுன்னா அதை வந்து அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோங்களா சார். இதை நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்தது தான். ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் f of 1 = 0னா x = 1 is a root, x - 1 is a ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். கிவன் கண்டிஷன்ஸு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் இது கண்டிப்பாக இது 2 ரூட்டுங்களா, -2வும் 1ம் நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த குவாட்ராட்டிக் பாலினோமியலோட ரூட்ஸாக இருக்குது. அதனோட ஃபேக்டர் எனக்கு தெரியுது. இந்த 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாலினோமியல் தானுங்களே. therefore the quadratic polynomial is f of x = k × x + 2 × x - 1 சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் பாலினோமியல் x² ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எழுதுறதுக்கு x² + 3x + 2 = 0 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா. 2 × 1 2ங்களா, ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே 3 வந்துடுங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் x + 2 x + 1 இது = 0னா இது = 0 நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா. x + 2 அப்படி இல்லை அப்படின்னா f of x = இது f of x = x + 2 × x + 1 இந்த மாதிரி நான் எழுதுகிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இது x + 2ங்கிறது 1 ஃபேக்டர், x + 1 is a 1 ஃபேக்டர்னு இது சொல்லலாங்களா. எக்ஸுக்கு 2ன்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் 0ன்னு கிடச்சிரும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் ஸோ x2 வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 ஆட் பண்ணால் 3 அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ 2 × 1 2 -3xன்னு போட்டுக்கலாங்களா.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும் உங்களுக்கு இந்த ஃபேக்டர் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ 2ன்னு போடும்போது உங்களுக்கு = 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா தான் அந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா. இப்போ இங்கே -3xன்னு போட்டு பாருங்கள். -2 -1ன்னு போட்டால் உங்களுக்கு +2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே -3ன்னு வந்துடுங்களா. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம். x = -2னா x -2 ஈஸியாக ஃபேக்டரு, x -1 ஈஸியாக ஃபேக்டர்னு வரும். ஸோ பாருங்கள் நாமளாக தான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள் f(x) ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். x² -3x + 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ -2 -1 சரிங்களா. 2 × 1 +2ஆக மாறிடும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3ன்னு வந்துடுமா. இப்போ இந்த ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா x -2ன்னு எடுத்துக்கலாங்களா. அப்படின்னா x + 2 ஈஸியாக ஃபேக்டர் சரிங்களா, இன்ட்டு x + 1 சரிங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள் x + 2 ஈஸியாக ஃபேக்டரு, x - 1 ஈஸியாக ஃபேக்டர் அப்படின்னா k × x + 2 x - 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்சோ கிவன் f(0 = 1ன்னு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. f(0 = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள் இந்த கண்டிஷனில் f(0 = இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். f(0 = k × 0 + 2 0 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ f(0க்கு பதிலாக 1 = -2k, k = -1/2. இப்போ f(x) = -1/2 × x + 2 × x - 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ -1/2 × x² + 2x மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -x -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. -1/2 × x² + x - 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. அடுத்தது இப்போ இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். -1/2 x² -1/2x இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிட்டு +1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த குவாட்ராட்டிக் பாலினோமியல். ஸோ ஃபைண்ட் ஏ குவாட்ராட்டிக் பாலினோமியல். இந்த f(x) இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா. இந்த f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போட்டு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு போடுங்க. 1/2 டைம்ஸ் ஆஃப் -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 -1/2 டைம்ஸ் ஆஃப் -2 +1 சரிங்களா. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துருங்களா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +1. ஸோ -2 மைனஸ் என்ன ஆகிடுச்சு +1 +1. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துருச்சு 0ன்னு கிடச்சிருச்சிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு இந்த குவாட்ராட்டிக் ஃபேக்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே 0 ஆகிடுங்களா, இந்த இடத்துல 0 ஆகிடுங்களா, +1. ஸோ =1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சி. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, f(x) = x². ஸோ அது மாதிரி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா வரும், கரெக்டாக எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வராது. கரெக்டாக ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டு =0 அந்த ஃபேக்டரை போடும்போது =0 வர மாதிரி நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் சூஸ் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து சின்ன சின்ன நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் 0 வரும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்டர் மெத்தடு. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் புக்கில் இல்லை, இந்த மெத்தட் தான் புக்கில் இருக்குது. ஸோ புக் மெத்தடை பாருங்கள். f(x) = ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாலினோமியல் ஈக்குவேஷன், தட் இஸ் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ax² + bx + c. ஒரு குவாட்ராட்டிக் பாலினோமியல் கேட்குறதுனால ax² + bx + cன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த பாலினோமியலை. இப்போ அந்த பாலினோமியல் வந்து f(0 = 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுங்களா, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க, c = 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு f(-2 = 0ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. -2ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 4a - 2b + 1 = 0. 4a - 2b = -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்டு கண்டிஷன் f(1 = 0ன்னு கொடுத்துருக்காங்களா,
எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு -1. இப்போ பாருங்கள் சால்வ். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சால்வ் 2 and 3 செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 3 ஓகேங்களா, நான் மாற்றி போட்டுட்டேன். செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணணும். இப்போ செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இது தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே 4a - 2b ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2a + 2b ஈக்குவல் டு -2. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் ரெண்டு கேன்சல் ஆகி போயிடுங்களா. 6a ஈக்குவல் டு -3, a ஈக்குவல் டு -3/6 அப்படின்னா -1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருங்களா. ஏங்கிறது -1/2 இன் தேர்ட்லேயோ அல்லது செகண்ட் ஈக்குவேஷன்லேயே ரெண்டில் எதுலேயோ ஒன்றில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. பியோட வேல்யூ என்ன கிடச்சிரும் -1/2ன்னு கிடச்சிரும். இப்போ ஏபிசி வேல்யூ ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -1/2x², -1/2x, சியோட வேல்யூ 1 சரிங்களா. ஸோ இப்போ இது எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு example 2.17 construct a cubic polynomial function with rational coefficients having zeros at x equal to 2/5 1 plus √3 சரிங்களா. and such that f of 0ங்கிறது -8 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கியூபிக் பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 1 plus √3ங்கிறது ஒரு ரேஷனல் ரூட்டுங்களா. 1 plus √3ங்கிறது ஒரு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனதர் 0 is 1 minus √3. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 1 plus √3 ஒரு ரேஷனல் ரூட்னா அதோட காஞ்சிகேட்டு ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1 plus √3ங்கிறது 1 0னா 1 minus √3 is also a 1 0. இப்போ சம்மு பாருங்கள், இது ரெண்டையும் சம் பண்ணுங்கள். 1 plus √3 -1 minus √3ன்னு உங்களுக்கு 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2 ரூட்ஸ் அப்படின்னா -2. இப்போ இதனோட ஃபேக்டர் எப்படிங்க இருக்கும், therefore the factor is x² minus some 2 into x minus 2 சரிங்களா. இதனோட ஃபேக்டர் வந்து x² minus 2x minus 2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்சோ given x equal to 2/5 is a 0. எக்ஸுங்கிறது 2/5ங்கிறது இன்னொரு 0ன்னு சொல்லிட்டோமா. இப்போ இதனோட ஃபேக்டர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 5x minus 2 is a ஃபேக்டர்னு எழுதிக்கலாங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி சம்மில் தான் நான் பார்த்தோம். இப்போ வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டர் 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வித் கேவோட ஒரு கான்ஸ்டன்ட் கூட அந்த 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணால் அதனோட பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களா. இப்போ நம்மளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் தி கியூபிக் பாலினாமியல் இஸ், இப்போ உங்களுக்கு கியூபிக் கிடச்சிரும். இங்கே ஒரு x² இருக்குங்களா, இங்கே x இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது x³ தான் உங்களுக்கு கிடைக்கும் போது. அதனால் தேர்ஃபோர் தி கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் மொத்தமாக உங்களுக்கு 3 0வை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இப்போ பாருங்கள் 5x - 2 இன்ட்டு x² - 2x - 2 இந்த 2 ஃபேக்டரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூபிக் பாலினாமியல் கிடச்சிரும் சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5, அதுக்கு அடுத்தது 10x², 10x, அதுக்கப்புறம் இந்த 2 இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2x² + 4x + 4ன்னு கிடைக்கும். சிம்பிளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 5x³ - 12x² - 6x + 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாலினோமியல் அப்படின்னாவே ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம கேவை போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -8ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு -8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. 0 - 0 - 0 4 மட்டும் கிடைக்கும். ஸோ -8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0க்கு பதிலாக -8 ஈக்குவல் டு 4k, k ஈக்குவல் டு -2ன்னு கிடைச்சிருங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு 5x³ - 12x² - 6x + 4 ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். -10x³ + 24x² + 12x - 8 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 2.18 ப்ரூவ் தட் AP + Q equal to 0 if f of x equal to
x cube minus 3px plus 2q is divisible by g of x equal to x square plus 2ax plus a square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த f of xங்கிறது g of x is divisible by g of x. ஸோ f of x divided by g of xங்கிறது ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கணுங்க, டிவிசிபிள்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர் என்னவாக தான் இருக்கும், 0 அப்படின்னு சொல்லியிருக்குங்களா? இப்போ பாருங்கள், டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் க்யூபு இப்போ இதில் இந்த சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே இந்த டிவிஷன் யூஸ் பண்ணும்போது பவர் எல்லாமே எக்ஸ் க்யூபு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு எக்ஸ் பவர் 1 டேர்மு கான்ஸ்டன்ட் டேர்ம் இது எல்லாம் இருக்கணும். இப்போ எக்ஸ் க்யூபு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் உங்களுக்கு இல்லை, ஸோ -0 எக்ஸ் ஸ்கொயர் இல்லை +0 எக்ஸ் ஸ்கொயர் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. -3px + 2q அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கே எக்ஸ் ஸ்கொயரு 2ax + a ஸ்கொயர் கரெக்டாக இருக்குங்க. இப்போ டிவைட் பண்ணுங்கள். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாங்களா? எக்ஸ் க்யூபு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2ax ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். -2ax ஸ்கொயரு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது ப்ளஸ் -3p - a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? நான் சிம்பிளிஃபை பண்ணும்போதே என்ன பண்ணிட்டேன், இதை மைனஸ் பண்ணும்போதே இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் -3p - a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை மட்டும் காமனாக வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் 2q அப்படியே கீழே கொண்டுட்டு வரும். சரிங்களா? அடுத்தது -2aவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகும். -2ax ஸ்கொயர் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா -4a ஸ்கொயர் எக்ஸு அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா -2a க்யூப்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடுங்களா? இதில் -3p - a ஸ்கொயரு ப்ளஸ் 4a ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சைனை சேஞ்ச் பண்ணிக்குவோங்களா? மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணும்போது சிம்பிள் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, அப்படியே ஆட் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணும்போது சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்குவீங்களா? ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு, சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க. அடுத்தது பாருங்கள், -3p - a ஸ்கொயரு ப்ளஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ட்ரா காமனாக வச்சுக்கோங்க ப்ளஸ் 2q ப்ளஸ் 2a க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கேயும் மைனஸ் பண்ணும்போது ப்ளஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு எல்லாமே மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நான் ரிமைண்டர் 0ன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ பாருங்கள், இந்த ரிமைண்டர் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, =0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. -3p - a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2q ப்ளஸ் 2a க்யூப் =0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது =0னா கண்டிப்பாக இந்த டேர்மும் 0வாக இருக்கும், இந்த டேர்மும் உங்களுக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்குங்களா? ஒரு டேர்ம் 0வாக இல்லைனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, =0ன்னு வராது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0 தான், கான்ஸ்டன்ட் டேர்மு 0வாக தான் இருக்கும். -3p - a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ஸ்கொயர் =0ன்னு எடுத்துக்கலாங்களா? 2q ப்ளஸ் 2a க்யூப் =0ன்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ பாருங்கள், -3p 4a ஸ்கொயர் - a ஸ்கொயர்னு 3a ஸ்கொயர் =0. ஸோ 3a ஸ்கொயர் 3p, a ஸ்கொயர் p அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே 2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா q ப்ளஸ் a க்யூப் =0 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? q ப்ளஸ் a க்யூப் =0ன்னு எடுத்துடலாமா? 2 அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்குவாங்க. இப்போ q ப்ளஸ் a க்யூபை a ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எடுக்கலாங்களா? =0. இப்போ இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக pன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். q ப்ளஸ் p இன்ட்டு a =0. ஸோ q ப்ளஸ் ap =0, ap ப்ளஸ் q =0. ஸோ நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சுங்களா? ஸோ ap ப்ளஸ் q =0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.19 use the method of undetermined coefficients to find the sum of 1 plus 2 plus 3 plus ... plus n minus 1 plus n, n belongs to n அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ sum of the coefficients இதனோட வேல்யூ find the sum of this. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. sum of the first n natural numbers, உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க, n plus n into n plus 1 divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து நம்மளோட டாபிக் ரிலேட்டடாக நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். let s of n equal to 1 plus 2 plus n minus 1 plus n, n belongs to n. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ திருப்பி எழுதிக்கோங்க, n minus 1 plus ... 2 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
n ப்ளஸ் n மைனஸ் ஒன்று ப்ளஸ் இந்த டூங்கிறத பாருங்கள் n மைனஸ் ஆஃப் n மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி எழுதலாங்களா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது இன்னரில் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். n மைனஸ் ஆஃப் n மைனஸ் டூன்னு போடுங்க. இந்த 1 n மைனஸ் ஆஃப் n மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த டேர்மில் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை n, என்னை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த டிவைடில் இருக்கிற எண்ணை இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n பை n இந்த இடம் 1 ஆகிடுங்களா, n மைனஸ் ஒன் டிவைடட் பை n ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ் n மைனஸ் டூ டிவைடட் பை n ப்ளஸ் n மைனஸ் ஒன் டிவைடட் பை n வரும். இப்போ பாருங்கள் எஸ் ஆஃப் என்னங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இன்டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த n மைனஸ் ஒன் டிவைடட் பை n இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் n விட குறைவு. அடுத்த டைம் உங்களுக்கு என்ன ஆகும், n மைனஸ் டூ டிவைடட் பை n கிடைக்கும், அதுவும் 1 விட குறைவு. இப்போ நீங்கள் n-க்கு எந்த நம்பர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 விட கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு 1 விட கம்மியாக தான் வரும், லெஸ் தேன் 1. ஸோ இப்போ லெஸ் தேன் இந்த டேர்முக்கு 1, லெஸ் தேன் 1 எல்லா டேர்மும் உங்களுக்கு 1 ஆகிடும். சரிங்களா? சப்போஸ் இந்த டேர்ம் எல்லாமே லெஸ் தேன் 1 இருக்கும்போது மேபி ஜீரோவாக கூட இருக்கலாம்ல, இது எல்லாமே ஜீரோவாக இருந்தாலும் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடம் 1 தான் இருக்கும். 1 ப்ளஸ் 0 0 0னா எல்லாமே 1 இருக்குமா, ஸோ அதனால் நீங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இன்டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் எல்லாமே உங்களுக்கு 1 விட குறைவாக தான் வரும். இட் மேபி 0 அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் வந்துருங்களா, இங்கே 1 ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கிறதுனால, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இன்டூ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 n டைம்ஸ் இருக்குங்களா, ஸோ என்னன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ n ஸ்கொயர், எஸ் ஆஃப் என்னங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எஸ் ஆஃப் என்னங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த டேர்மை தானே நான் எஸ் ஆஃப் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு அதனோட ஹையஸ்ட் பவர் வந்து n ஸ்கொயர் தான் இருக்குது, அதை விட அதிகமாக உங்களுக்கு போகாது. அதனால் நீங்கள் எஸ் ஆஃப் என்னங்கிறத குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணுங்கள். a ப்ளஸ் bn ப்ளஸ் cn ஸ்கொயர், அதாவது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மு n கோஎஃபிஷியண்ட்டாக, அதாவது என்னோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் b இன்ட்டு n எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது n ஸ்கொயர் வரும், n க்யூப் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏபிசிங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, உங்களுக்கு இந்த என்னங்கிறது எக்ஸுங்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ ஏபிசிங்கிறதெல்லாம் பிலாங்ஸ் டு ஆர். சரிங்களா? இப்போ எஸ் ஆஃப் n ப்ளஸ் ஒன் மைனஸ் எஸ் ஆஃப் n, இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் சைடில் போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஸ் ஆஃப் n ப்ளஸ் ஒன்றுனா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் n ப்ளஸ் 1 வரைக்கும் டேர்ம்ஸ் வருங்களா. எஸ் ஆஃப் என்னன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் அப் டு n வரைக்கும் வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஆல் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும், n ப்ளஸ் 1 மட்டும் நம்மளுக்கு ரிமைண்டர் வருங்களா. ஸோ எஸ் ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், a ப்ளஸ் b இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எஸ் ஆஃப் n இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ் ஆஃப் n ப்ளஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு n ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஆஃப் என்னங்கிறது இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ் ஆஃப் n ப்ளஸ் 1 இதில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், a ப்ளஸ் bn ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு இது எக்ஸ்பென்ஷன் கொடுங்க, n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 வந்துருங்களா. இதை மைனஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. a ப்ளஸ் bn ப்ளஸ் b ப்ளஸ் cn ஸ்கொயர் ப்ளஸ் 2cn ப்ளஸ் c மைனஸ் a மைனஸ் bn ப்ளஸ் மைனஸ் cn ஸ்கொயர் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 வந்துடும். இப்போ இதில் கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணுங்கள். a மைனஸ் a கேன்சல் ஆகிடும், மைனஸ் bn ப்ளஸ் bn கேன்சல் ஆகிடும், cn ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ 2cn ப்ளஸ் b ப்ளஸ் c இது மட்டும் இருக்குது ஈக்குவல் டு n ப்ளஸ் 1, ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ். இப்போ பாருங்கள் என்னோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குங்க, 1 இருக்குங்களா. இங்கே என்னோட கோஎஃபிஷியன்ட்டு c 2c ஈக்குவல் டு இங்கே என்னோட கோஎஃபிஷியன்ட்டு 1, c ஈக்குவல் டு 1/2. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 1. இப்போ b ப்ளஸ் சியோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/2னா உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சிங்க, 1/2ன்னு கிடச்சிருச்சிங்களா. இப்போ பாருங்கள் புட் n ஈக்குவல் டு 1 in 1 we get s ஆஃப் 1 ஈக்குவல் டு 1ன்னு வந்துருக்குங்களா. n-க்கு 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட போடுங்க. இப்போ n-க்கு பதிலாக 1ன்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து எல்லா பக்கமும் போடக்கூடாது. n-க்கு 1 அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும். n-க்கு 2னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்,
எண்ணுக்கு 3னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். இப்போ எண்ணுக்கு 1னா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் என்னங்க இருக்குது, 1 மட்டும் இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, என் ஈக்குவல் டு 1 இன் 2, 2ல் வந்து எண்ணுக்கு 1ன்னு போடுங்க. 2ல் எண்ணுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குங்களா. பாருங்கள், எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ 3யும் 4யும், ஸோ 3யும் 4யும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாங்களா. பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 1னா 0, ஸோ ஏ ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1/2 n ப்ளஸ் 1/2 n ஸ்கொயர். ஸோ இப்போ இது நம்ம எஸ் ஆஃப் என்னங்கிறது ஏ ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சிஎன் ஸ்கொயர் தான் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தான் கிடைக்கும். எஸ் ஆஃப் என்னங்கிறது நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் என்னங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எஸ் ஆஃப் என்னங்கிறது ஏ ப்ளஸ் பிஎன் ப்ளஸ் சிஎன் ஸ்கொயர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதில் ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க, 1/2 என்ன காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, n + 1 மட்டும் கிடைக்குங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் 1/2 என்ன காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 + nன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 n இன்ட்டு n + 1ன்னு மாற்றி எழுதிக்கோங்க. n +, ஸோ சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரூஃபை தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, find the roots of the polynomial equation x minus 1 the whole cube, x plus 1 the whole square, x plus 5 equal to 0 and state their multiplicity அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனோட ரூட்ஸை பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்களா. x minus 1 the whole cube 0ன்னு எடுத்துக்கலாம், x plus 1 the whole square 0, x plus 5 equal to 0. ஸோ இப்போ உங்களுக்கு x minus 1 0, x equal to 1ன்னு வந்துடுங்களா. x plus 1 equal to 0னா x equal to -1, x equal to -5. மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல் பவர் கேன் ஆல்ரெடி உங்களுக்கு தியரியில் சொல்லி கொடுத்துருந்தீங்களா. பவரில் என்ன இருக்கோ அதுதான் மல்டிப்ளிசிட்டி 3, இங்கே மல்டிப்ளிசிட்டி 2, இங்கே உங்களுக்கு மல்டிப்ளிசிட்டி பவரில் என்ன இருக்குங்க 1 தானே இருக்குது. ஸோ மல்டிப்ளிசிட்டி 1. சரிங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.22. The equations x square minus 6x plus a equal to 0, x square minus bx plus 6 equal to 0. சரிங்களா. Have one root in common. The other root of the first and second equations are integers in the ratio 4:3. Find the common root அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. let alpha be common root. இப்போ பாருங்கள், இதில் ஒன் ரூட் காமன்னு சொல்லிட்டாங்க, அதர் ரூட் வந்து இன்டிஜராக இருக்கணும் அண்ட் ஆல்சோ த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒன் ரூட் காமன், லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட்னு எடுத்துக்கிட்டோம். இன்னொரு ரூட்டுக்கு 4:3ங்கிற ரேஷியோ. லெட் ஆல்ஃபா கமா ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 4, செகண்ட் ஈக்குவேஷன் 3ங்கிற ரேஷியோவில் இருக்குது ரூட்டு, செகண்ட் ரூட்டு. 4 beta be the roots of x square minus 6x plus a equal to 0. Next alpha comma 3 beta be the roots of x square minus bx plus 6 equal to 0. இப்போ product of the roots கண்டுபிடிங்க. alpha into 4 beta equal to a. alpha beta equal to a by 4ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா ஈக்குவல் டு 6/1ன்னு வருங்களா. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 6/3னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2, பீட்டா ஈக்குவல் டு 2/ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டாவை 2ங்கிற இந்த வேல்யூ தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஏங்கிற வேல்யூ 8ன்னு கிடச்சிருங்களா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது 2ன்னு போட்டிங்கன்னா 2 ஈக்குவல் டு a/4, a ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டாங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இதில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும் 8. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, எக்ஸு இங்கே -4ன்னு வந்துடுங்களா. பாருங்கள், -4 இங்கே உங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க 2ன்னு வந்துருச்சுங்களா. பாரு மைனஸ், இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு 6ன்னு கிடைக்கணுங்களா. ஸோ இப்போ 8 -4 -2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +8 வரும், ஆட் பண்ணிங்கன்னா -6ன்னு வந்துடும். சரிங்களா. இப்போ x -4 x -2 ஈக்குவல் டு 0. இப்போ x -4 ஈக்குவல் டு 0, x -2 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 4, x ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருங்களா. நெக்ஸ்ட்டு
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதனோட இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 8 ஈக்குவல் டு 0க்கு உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிருக்குது. ஒன்று 4 இன்னொன்று 2 சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த 2 ரூட்ஸில் 1 ரூட் வந்து ரெண்டு ஈக்குவேஷனுக்கு காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 ரூட்டில் எந்த ரூட் வந்து காமன் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளோட கொஷின் வந்து அதானே கேட்குறாங்க, ஃபைண்ட் த காமன் ரூட்னு தானே கேட்குறாங்க. இப்போ அந்த காமன் ரூட் எதுன்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். வென் ஆல்ஃபாங்கிறது 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் பீட்டா ஈக்குவல் டு பை ஈக்குவேஷன் நம்பர் 3 2/α 2/4 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிது. பீட்டாங்கிறது 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதுங்களா. இந்த 1/2 பாருங்கள், இந்த பீட்டாங்கிற இடத்துல 4 இன்ட்டு நீங்கள் அந்த இடத்துல நாட்டியன் இன்டிஜர்னு எழுதிக்கோங்க 1/2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2ன்னு கிடச்சிருதுங்களா. பட் ஆனால் 3 இன்ட்டு 1/2 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்டிஜராக வரலைங்களா. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட் த அதர் ரூட் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ். இந்த ரெண்டாவது ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரூட்டு செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட் ரெண்டு ரூட்டுமே இன்டிஜராக வரணுன்ட்டாங்க. பட் ஆனால் ஒரு ரூட்டுக்கு இன்டிஜராக வருது, இன்னொரு ரூட்டுக்கு என்ன வரல, உங்களுக்கு இன்டிஜராக வரலை. ஸோ அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் 1/2ன்னு போட்டு நாட்டியான்னு இன்டிஜர் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் கிடைக்காது. அடுத்தது பாருங்கள், இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, விட்டுருங்க. வென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் பீட்டா ஈக்குவல் டு 2/2 ஓகேங்களா. ஸோ இப்போ பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருங்களா. இப்போ பீட்டாங்கிறத 1ன்னு போட்டு பாருங்கள். பீட்டாவுக்கு 1ன்னா அங்கே இந்த ரூட் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் 4, பீட்டா 1ன்னா 3. ஸோ ரெண்டுமே இன்டிஜராக வருதுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறத நம்மளுக்கு இந்த ரூட் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ங்கிறது தான் உங்களுக்கு காமன் ரூட்டாக இருக்குங்களா ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே. கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ் 4ங்கிறது 1 ரூட்டு, எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது 1 ரூட்டு தான். அது நம்ம எந்த ஈக்குவேஷனுக்கு, ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் சேர்த்து ரெண்டுக்கு காமன் ரூட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இட் மேபி 4ஆக இருக்கலாம் ஆர் 2ஆக இருக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ஃபாங்கிறது 2வை தான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ த காமன் ரூட் இஸ் 2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.23 find the values of p for which the difference between the roots of the equation is 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. x² + bx + 8 = 0 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2 ரூட்ஸ் இருக்குங்களா. லெட் ஆல்ஃபா கமா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் x² + px + 8 = 0 சரிங்களா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் -pன்னு எடுத்துக்கலாங்களா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 8ன்னு எடுத்துக்கலாங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இதனோட டிஃப்ரென்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 சரிங்களா. ஸோ நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கோங்க. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இது மேபி உங்களுக்கு என்ன ஆகலாம், நெகட்டிவ்லி வரலாம் பாசிட்டிவ்லி வரலாங்களா. ரெண்டு ஆல்ஃபா பீட்டா, இது சின்ன நம்பராக இருந்து இது பெரிய நம்பராக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், நெகட்டிவ்ல வருங்களா. இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் வரும். அதனால் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு மாடுலஸ் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஆகும்போது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ்ல வந்துருங்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துருங்களா. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. இதுக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் பின்னு போடுங்க. மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக 8 ஈக்குவல் டு 4. பி ஸ்கொயர் மைனஸ் 32 ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருங்களா. இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 + 32 ஈக்குவல் டு 36ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 சரிங்களா. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே உங்களுக்கு ஓவர். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.